இன்றைய நாள் அக்டோபர் 30ஆம் தேதி 2025 வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 13ஆம் திருநாள், திருவோண நட்சத்திரம், மகர ராசி, அஷ்டமி திதி காலை 10 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நவமி திதி. இன்றைய நாளை பார்க்கும் பொழுது மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், அதுலேயும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாள் ஒரு மிக முக்கியமான ஒரு கனெக்ட் ஜாதகத்தின் பிரகாரம், கோச்சாரத்தின் பிரகாரம் இருக்குன்னு சொல்லலாம். சந்திரன் சுக்கிரன் இணைவு பஞ்சமஸ்தானத்தில் திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது பெரிய அதிர்ஷ்டம். யாருக்குன்னா பெண்களுக்கு அதிர்ஷ்டம். அதுவும் யாரெல்லாம் மெடிசன் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்களோ, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். இந்த மாதத்தில் கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னா சந்திர பலம் இருக்கும் பொழுது சந்திரன் குரு பார்வை, குருவுக்கு சந்திர பார்வை, இதெல்லாம் பெரிய ஒரு அதிர்ஷ்டம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள்னு சொல்லலாம். வேலையில் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. 10 பேர் நின்னாலும் சரி, நீங்கள் தனியாக தெரிவிங்க. டார்ச் போட்டு உங்களை பார்க்குற மாதிரி அப்படி ஒரு ஜுவலிப்பு. பர்ஃபார்மன்ஸ் வில் ஸ்பீக் அப்படிங்கிற மாதிரி மேஷத்துக்கு தொழில், வேலை, அந்தஸ்து, உத்தியோக, வியாபாரம், கௌரவம், இது எல்லாத்துலேயுமே டாப் கிளாஸ். எல்லாத்துலேயுமே ஆரோ மார்க் டாப்லேயே போடலாம். அந்தளவுக்கு நன்னா இருக்கக்கூடிய நாள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் வீட்டில் யாருக்காரு உடம்பு பாதிப்புகள் கொடுத்தா கூட அது நிவர்த்தியாகும். பணங்காசுக்கு தட்டுப்பாடு கிடையாதுன்னு சொல்லலாம். அமோகமான நாள். மிக முக்கியமான வழிபாடுகளில் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் ஒரே நட்சத்திரம், அதாவது சந்திரன் நின்ற நட்சத்திரம், சந்திரன் சுயசாரத்தில் உட்கார்ந்துருக்கிறது. சாட்சாத் அம்பாளுடைய கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்குது. உங்கள் மனசுக்கு என்ன தேவையோ, உங்கள் மனசுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கிறதோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்காரும்போது சந்திர பலம் நிறைந்த நாளாக இருக்கப்படுது. பொதுவாகவே தாயார் மூலியமாக நல்லது நடக்கும். பிரயாணம் செய்தால் நல்லது நடக்கும். மன சங்கடங்கள், மன கஷ்டங்கள் அகலும். தாராளமான நற்செய்திகள் இன்றைய நாள் சாயந்தரத்துக்குள்ள வரும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இருந்தால் தான் இன்றைய நாள் நடக்கும். பொதுவாகவே கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட் இஸ் குட். ஏன்னு கேட்டால் அந்த கன்ஃபியூஷனில் தான் ஒரு தெளிவு பிறக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கோச்சாரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் போய் மகரத்தில் உட்காந்துருக்கிறது. மெயினாக வண்டி வாகனங்களில் போகும்போது லெஃப்ட் எடுக்கிறதா ரைட் எடுக்கிறதான்னு விவேக் போகிற மாதிரி லெஃப்ட் போட்டு ரைட் போகிறானுங்க பாடுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்றைய நாள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் எதிர்பாராத ஒரு ஃபோர்ஸ், நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ், சம்டைம்ஸ் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகள் மேலே அதிகமான ஆர்வம் நம்ம காட்டுவோம். அதனால் வீட்டில் இருக்கலாம் கொஞ்சம் அஃபெண்ட் ஆவாங்க. உயிரோடு இருக்கிற நமக்கு 6 அறிவு இருக்கிற நமக்கு நல்லபடியாக பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. 5 அறிவு இருக்கிற ஜீவனை இவ்வளோ பெருசாக பாசமாக கொஞ்சின்னு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. புரிதல் சற்று கம்மியாக இருக்கும். 2வது தடவை கேட்க முயற்சி பண்ணால் சம்டைம்ஸ் ஒரு மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு தேவையானது உங்களுடைய பலன், அதாவது என்னென்னா கிளாரிட்டி. கேள்வி 2வது தடவை கேட்டாலும் தப்பு இல்லை, பதில் கரெக்டாக வருதா, பதில் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறதான் இந்த நாளுடைய சப்ஜெக்ட். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. அரங்கநாயகி அம்மாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் யாருன்னு கேட்டால் கடகம்னா முழு திருப்தி, பயங்கரமான சந்தோஷம். நிறைய பேருக்கு கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம். இன்றைய நாள் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. பொண்ணு கன்ஃபார்ம் ஆகும், பையன் கன்ஃபார்ம் பண்ணுவான். ஐப்பசி மாதத்துலேயே 4-5 முகூர்த்தங்கள்லாம் இருக்கிறது. அதை விட்டோன்னா அடுத்தது தை மாதம் செமையாக இருக்கும். நீங்கள் என்ன ஓடுமோ அது நடக்கும். அவ்வளோ அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய நாளாக இருக்கப்படுது. புதிய வியாபாரம் தொடங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அது உணவு வியாபாரமாக இருக்கலாம். நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம், குழந்தைகளுடைய ஆரோக்கியம் எல்லாமே நன்னா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். 10 பேருக்கு உதவக்கூடிய மனநிலை இன்றைய நாள் உங்களுக்கு வரும்னு சொல்லலாம். சாக்ஷாத் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6ஆம் இடத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காருன்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கனால தன லாபங்கள் கொடுக்கும். நீச்சம் பெற்றக்கூடிய சுக்கிரன் என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்போம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பணம் வரும். அதாவது நீங்கள் டைரெக்டாக வாங்கக்கூடிய பணமாக இருக்காது.
அந்த போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக வரக்கூடிய வட்டியாக இருக்கும் அப்படி சொல்லலாம். இல்லையா, ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க, அவர் ஓரளவுக்கு நான் செட்டில் ஆன அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி கடன்லாம் நமக்கு வரும். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே எனி கைண்ட் ஆஃப் வியாபாரம் இல்லையா ஒர்க்கிங் கான்ட்ராக்ட் அது நல்லா இருக்கும். சில பேர் வந்து முதல் போட்டவர் ஒருத்தராக இருப்பார், வேலை செய்து கொடுக்கக்கூடிய நபர் ஒருத்தராக இருப்பார். அந்த மாதிரி ஜாப் பேஸ்டு ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் பெண்கள் நமக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி நிறைய பேரை கேள்வி கேட்டே நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு கேள்வி கம்மி பண்ணி வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எதிரியை உருவாக்காதீங்க, அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி பாதிப்புகள் கிடையாது. கண்டிப்பாக பெண்களுக்கு எதிராக இந்த நாள் கொஞ்சம் பிரச்சனை வரும், பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. சிம்ஹாபுர ஈஸ்வரர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரும் பொன்னிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி லக்னத்திலேயே சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உட்காருது. சுப காரியங்களுக்கு செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், நல்ல காரியங்களுக்கு செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கான ஆடம்பர செலவுகள், கணவன் மனைவிக்குள்ள நல்ல இணக்கம் இருக்கும். நிறைய பேருக்கு வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இன்ப சுற்றுலா சென்று வருவது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அவ்வளோ குஷியாக இருப்பீங்க. மெயினாக சினிமா கலைஞர்களுக்கு, பொதுவாகவே கலைஞர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் எடுத்த காரியங்கள்லேருந்து எடுத்த சக்திகள்லேருந்து எல்லாமே ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். மனோதிடமும் சரி, சங்கல்பமும் சரி, வெற்றியை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய அற்புதமான நாள். சாக்ஷாத் மாசாணியம்மனை வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிரவுன் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சதுர்ஸ்தானம்னு சொல்லுவோம். 4ஆம் இடத்த வெறும் வந்து சுகஸ்தானம் மட்டும் கிடையாது, அந்த இடத்துல அம்மாவுடைய ஸ்தானமும் இருக்குது. அதுக்கும் மேலே ஒரு படி சனி கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே நிலப்புலன்கள், பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதில் கனெக்ட் ஆகும். ஒரு வேளை வந்து யாருக்காவது போர் போடணும்னா இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அக்ஷயமாக தண்ணி வரும். யாருக்கெல்லாம் கனிம வளம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது முக்கியமான கான்ட்ராக்டு, ஆர்டர், அதுக்கான வேலை, அந்த மாதிரி இடங்களில் நமக்கு வேலை கிடைக்குமா, அதெல்லாம் இருந்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அயல் நாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம். நிறைய பேருக்கு மனசுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கப்படுது. சதுஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காருன்னா ஆட்டோமேட்டிக்காக தனத்துக்கு பிரச்சனை கிடையாது, பணப்புழக்கத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் கண்டிப்பாக மாற்றம் என்பது இன்றைய நாள் நடந்தே தீரும். ஒன்று உங்களுடைய இடம் மாற்றமாக இருக்கும், இல்லை உங்களுடைய ஷிஃப்ட்டு மாறும், இல்லை வேலை மாறும், இல்லை ப்ராஜெக்ட் மாறும், இல்லை வண்டி மாறும். எதெல்லாம் மாற்றத்துக்குரியதாக இருக்கிறதோ whichever is subjected to change that will definitely happen today. அருமையான நாளாக இருக்கப்படுது. மெயினாக பெண்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு, அதாவது என்னென்னா சப்போர்ட்டை கொடுப்பாங்க, ஆதரவு கொடுப்பாங்க. பெண்களுக்கு ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு பொன்னான நாளாக நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுதேவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். 3ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து அந்த இடத்துல கன்ஃபியூஷன் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல சந்தோஷம் அதிகமாக இருக்குன்னா குரு பார்வையில் சந்திரன் உட்காரும் போது கன்ஃபியூஷன் இருக்காதுங்க, கரெக்டாக இருக்கும். எந்த விதமான நெகட்டிவிட்டியும் இருக்காது. இந்த நாள் எல்லா இடத்துலையும் நற்பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம், நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள் மட்டுமே வரக்கூடிய பிராப்தம். அவ்வளோ ஒரு இனிமையான விஷயங்கள் நடக்கும். அதுவும் யாரெல்லாம் வந்து இந்த நாள் அப்ளிகேஷன் போடுறீங்களோ, இல்லை வீடியோ கான்ஃபரன்ஸில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களோ, பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் ஒரு பயணம் செய்து ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும். இந்த மாதிரி நாட்களில் நிறைய பேர் வீடு மாறுறது, இடம் விற்கிறது, கான்ட்ராக்ட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக மாமனாருடைய ஹெல்த்தில் நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் சாம்பல் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முகம் அழகாக இருப்பீங்க. எப்போ 2ஆம் இடத்துல போய் சந்திரன் உட்காந்து குரு பார்வையில் உட்காந்து இருக்கிறதோ, இவ்வளோ நாள் இருக்கக்கூடிய டயர்டு, கண்ணுக்கு கீழே நிறைய பேருக்கு கருவழியும், அங்கங்கே தேமல், அங்கங்கே பருவம், இதெல்லாம் காணாமல் போயிடும். அவ்வளோ லட்சணமாக இருப்பீங்க. அது எப்படி சார், நேற்றுக்கும் இன்றைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா? இருக்கும். எந்த இடத்துல பிளட் ஃப்ளோ இருக்கோ, பிளட்டுன்னா சந்திரன், அவர் போய் 2ஆம் இடத்துல உட்காரும்பொழுது கரெக்டான பிளட் ஃப்ளோ உடம்புக்கு முகத்துக்கு போகும். அதனால் நீங்கள் அழகாக இருப்பீங்க. அதே மாதிரி தன பிராப்தம் கொடுக்கும், வசீகரமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும், ஆக்கர்ஷண சக்தியை அதிகரித்து கொடுக்கும். அமோகமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு தன பிராப்தத்துக்கு பிரச்சனை கிடையாது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் மட்டுமே பேசுவீங்க. பண புழக்கம் தாராளமாக இருக்கும், டவுட்டே இல்லை. அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மங்களகிரி நரசிம்ம சுவாமி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம்.
மகர ராசியில் இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, அரசு அதிகாரம் கொண்ட ஒரு அருமையான வேலையில் நீங்கள் ஸ்தாபிக்கப்படுவது. அதாவது என்ன அர்த்தம்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். நிறைய பேருக்கு டீச்சர் ஜாபில் பிளேஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே அடுத்த 2.5 மாதத்தில் நடக்கும். இதுதான் ஆரம்பம். எந்த விஷயத்துலையுமே கெட்டிக்காரனாக நீங்கள் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது நிஜமாவே அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே நல்லது நடக்கும். மெயினாக பெண்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் முடியும். அதுவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் தான் ஸ்டார், டபுள் ஸ்டார், ட்ரிபிள் ஸ்டார் என்ன வேணால் போடலாம். அந்தளவுக்கு நன்மையான இருப்போம். மெயினாக ஹெல்த் இஷ்யூ இருக்காது. மனசு தெளிவு இருக்கும். நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கும். நல்ல எண்ணங்கள் மட்டுமே நடக்கும். நம்மளே போய் யார்கிட்டே பேச வேண்டிய அவசியம் கிடையாது. தானாக வந்து நம்மக்கிட்ட பேசக்கூடிய அந்த மாதிரி தான் தெய்வத்தோடைய அனுகிரகம். லக்குன்னா அதுதான் பாக்கியம். இந்த நாள் அந்தளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. தெய்வ சக்தி நிறைந்த நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் வந்து நாராயணி அம்மா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் கொடுக்கும். தான தர்மங்கள் நிறைந்த ஒரு நாளாக நடக்கப்படுது. ஏன்னா குரு பார்வையில் உட்காந்துருக்கிறது சந்திரன். அன்னதானம் செய்வீங்க. நிறைய பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க. சாப்பாடு கேட்பாங்க, கொடுப்பீங்க. உங்கள் கூடயே இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவுனாதான் பெட்டர். இந்த மாதிரி நாட்களில் எந்த விஷயம் நமக்கு நடக்காது, தள்ளி போகுதுன்னு இருக்கோ அது எல்லாமே இந்த நாள் நல்லபடியாக நடக்கும். யதார்த்தமாக பல காரியங்களை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. 10 பேருக்கு உதவணும், நம்ம நல்லது நடக்கணும், நமக்கு நல்லது நடக்கணும்னு இருந்தால் போகிறோம். கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள். நிறையா ஏற்றங்கள் இருக்கும். பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் காம்ப்ளிகேஷன், நான் என்ன முட்டி வலி சார், கணுக்கால் வலி, கண்டக்கால் வலி இப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த நாள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான நாள். ஏன்னா எப்படி சார் போகும்னா நல்ல ஒரு மருத்துவர் கிடைப்பார். அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வராகியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் சாம்பல் நிறம். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா 11ஆம் இடம் சொல்லக்கூடியது லாபஸ்தானம் மட்டும் கிடையாது. ஒரு கொள்கையில் நீங்கள் இருக்கணும்னு சொன்னாலும் சரி, அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு மற்றவர்கள் மூலியமாக நமக்கு நடக்கணும். நம்மளை நம்பி நிறையா பேர் இருக்கணும். இப்படி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது லாபஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த நாளில் சந்திரனுக்கு அப்சல்யூட் குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு லாபங்கள் இருக்கும். விட்டு போன கான்ட்ராக்ட், விட்டு போன ஆப்பர்ச்சுனிட்டி, விட்டு போன பதவி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா பேருக்கு சலுகைகள் தேடி வரும். பணிச்சுமை தீரும். நல்ல நம்பிக்கை உருவாகும். அமோகமான ஒரு காலகட்டத்தில் இருக்க போகிறீங்க. நிறைய ஏற்றங்கள் இருக்குது. பொறுமையாக பல காரியங்களை காய் நகர்த்தக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்ஃபேக்ட் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தனத்துக்கும் பிரச்சனை கிடையாது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய திருப்தியும் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு கேட்டால், நம்பர் 1 நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கடகம், 2வது மகரம், அதுக்கப்புறம் விருச்சிகம், மீனம். இந்த 4 ராசிகளுக்கும் கிளாஸாக இருக்குது. எல்லாமே நல்லது நடக்கும். மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு கண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.